இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஸ்டைல் தான் விளாட போகிறோம். ஸ்டார்டிங்லேயே எடுத்தோன்னே விசார்டு விடலாம். விசார்டு விட்டுட்டு பார்க்கலாம். பெக்கா சூப்பர். இவங்க விடுவான்னு தெரியும். அதுதான் நான் ஸ்கிலிட்டன் நிறைய வச்சுருக்கேன். இன்ஃபர்னோட்டாக வைக்கணும். பாதிக்கு வந்துடுவாங்க. பெக்காவை போட்டாங்க. அடுத்து என்ன விடலாம்? அடுத்து மினி பெக்கா. இப்போ பக்கம் இருக்க ரைடர்ஸ் இல்லைன்னு பார்த்தா மினி பெக்கா வந்துச்சு. அவ்வளோதான், இது வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்கு காபின் டேரக்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே போட்டோம். அடுத்து இந்த ட்ராகனா இங்கே விசார்டு தான் விடணும். விசார்டு விடணும். பார்க்கலாம், அடிப்பானா? சூப்பர். ஏண்டா ஒருத்தாள் போதும் விசார்டு, இவனே போட்டு தள்ளிடுவான் அந்த 5 பேர். அடுத்து யாரும் இன்டர்நெட்டை வர வைக்கலாம். பாதி பேர் வந்துடுவாங்க. சூப்பர். இப்போ நான் 8வது லெவல், அவன் 9வது லெவல். என்ன விளாட்றோன்னு தெரியல. ஓகே, அப்போ ஆனால் மினி பேக் ஆகணும். இங்கே வந்து வேலைக்கு வரையணும். அடுத்து வந்து காப்ளின் பேர் இல்லை. அவ்வளோதான். அது இப்போ இங்கே வந்து ஆர்கனைசேஷன் பார்க்கலாம், அடிப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ இங்கே வந்து 7 ஸ்கிலிட்டன் விட்டா எல்லாம் விட்டா போட்டுருவாங்க. 2 அடி. கடைசி நேரத்தில் போச்சு. இந்த விசார்டை விட்டா போதும். இவங்கெல்லாம் இப்படி வரும்போது நான் வந்து டக்கா விட்டுருவேன். அச்சா வர டைமில் விசார்டு இது மிச்ச விட்டுருவாங்க. பார்த்துக்கலாம். இன்டர்நெட் அவர் வச்சா இங்கே வந்துடுவாங்க. தெரியும். வந்து ஸ்கிலிட்டன் இந்த காப்ளின் இவன் மட்டும் போய் அடிச்சிட்டானா போதும், வின் பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணிங்கடா. போடு. போச்சு. இது இல்லை ஒரு அடி ஏறா போச்சு. இல்லைன்னா 3 கிரேடை வந்திருக்கும்.